أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் மக்கள் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியில் நபி வழி திருமணத்திற்கு தடையாக இருப்ப பெரிதும் காரணம் பெற்றோர்களா பிள்ளைகளா என்பது குறித்த விவாதங்களை நாம் செய்து வருகிறோம். அடுத்ததாக மோஹ்சின் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி வழி திருமணங்களுக்கு பெருமளவில் தடையாக இருப்பது வரதட்சணை விஷயத்திலும் பெற்றோர்தான் அப்படின்ற கருத்தை நாம் தெளிவாக விளங்கி கொள்ளலாம். என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 4வது அத்தியாயம் 4வது வசனம் சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், வாத்துன் நிசா சதுகாத்துகின நிகழா என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் மனம் முடிக்கிற மணப்பெண்களுக்கு நீங்கள் தாராளமாக மனம் கொடுங்க. அந்த வசனத்தினுடைய முடிவை நம்ம பார்க்கணுமா இல்லையா? அதில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், குழு ஹனி அம் அரி அவங்களாக மனம் நீங்க விட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நீங்க உண்றது தடை இல்லை என்று சொல்லி காமிக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய நிலை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த வரதட்சணை என்ற ஒரு விஷயம் இன்றைக்கு எப்படி மாற்றப்படுது நம்ம பார்க்கணுமா இல்லையா? கடந்த காலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வரதட்சணை என்பது வெளிப்படையாக முஸ்லிம் சமூகத்துல வாங்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால இந்த தௌஹீது பிரச்சாரத்தினுடைய விளைவா இன்றைக்கு வரதட்சணை யாரும் வெளிப்படையாக வாங்குறது இல்லை. ஆனால் மறைமுகமாக அன்பளிப்பு என்ற பெயர்ல இன்றைக்கு வரதட்சணை வாங்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி கொண்டு வராங்கன்னா நடுவர்களே, அவங்களாக மனம் தானே கொடுக்குறாங்க. நாங்க போய் இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க நான் டிமாண்ட் வைக்கிறோமா? இதை கொடுங்க அதை கொடுங்க நான் கேட்கிறோமா? நாங்க எதுவுமே கேட்கல. பெண்ணை பெற்றவங்க அவங்களாக மனம் தங்களுடைய பெண்ணுக்கு நகை போடுறது ஒரு குற்றமா? அவங்களாக அன்பளிப்பாக கொடுக்கறது ஒரு குற்றமா? அப்படின்ற மாதிரி இன்றைக்கு வரதட்சணை ஒரு மறைமுகமா கொண்டு வராங்களா இல்லையா? அழகான முறையில் நம்ம தெளிவா விளங்கி கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அண்ணலம் பெருமானார் அழகா சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. அன்பளிப்புனா என்ன? உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அன்பளிப்பாக ஒரு பொருளை கொடுக்குறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, இதெல்லாம் தர்மம் செய்து விரட்டுமா யார சொல்லலாம் என்று கேட்கும் போது, இது நீங்க உங்களுக்காக வைத்துக் கொண்டாலும் வைத்துக் கொள்ளலாம், நீங்க விரும்பினா நீங்க தர்மம் செஞ்சிடலாம். ஏனென்று சொன்னால் இந்த அன்பளிப்பை பொறுத்த வரைக்கும் யாரும் மனம் தாமாக கேட்டீங்கன்னு சொன்னா தடுக்கப்பட்டது. நீங்க விரும்பாம உங்களுக்கு ஒருத்தர் அன்பளிப்பாக கொடுத்தாருன்னு சொன்னா அது உங்களுக்கு தடை கிடையாது, நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் என்று அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அண்ணலம் பெருமானா தெளிவா சொல்றாங்க, அன்பளிப்புனா என்ன என்ற விஷயம் இருக்கா இல்லையா? இன்னொரு சம்பவத்துல கூட இப்னு லுத்ஃபியா என்று சொல்லக்கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஜகாத் வசூலுக்காக அனுப்புறாங்க. அவர் ஜகாத்தை வசூல் பண்ணி கொண்டு வந்துகிட்டு, இதுல இந்த அமௌண்ட் எல்லாம் ஜகாத்துக்குள்ளது, இந்த பங்கு எனக்குள்ளது, இது மக்கள் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையா எச்சரிக்கிறாங்க. இவருடைய உம்மாவுடைய வீட்டிலேயோ வாப்பாவுடைய வீட்டிலேயோ உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா இவருக்கு இந்த அன்பளிப்பு கிடைக்குமா? அப்ப திருமணம் என்ற ஒரு விஷயம் வரும்போதுதான் இந்த அன்பளிப்பு என்ற விஷயத்தை கொண்டு வராங்க. அந்த பெண்ணை போய் ஒரு திருமணம் முடிக்காம இருந்ததுதான் சொன்னா வாலண்டியரா கூட்டு அன்பளிப்பு கொடுப்பாங்களா யாருக்காச்சும்? அந்த அளவுக்கு மரியாதைகளா இருக்கிறாங்களா? அப்ப தன்னுடைய மகள் அந்த வீட்டுல போய் நல்ல முறையா இருக்கணும். இன்னும் நம்ம தெளிவா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எந்த அளவு வைக்கப்படுதுன்னு சொன்னா, என்னுடைய மூத்த மருமகள் அவ்வளவு போட்டிருக்கிறா, என்னுடைய 2வது மருமகள் இவ்வளவு நகை போட்டு வந்தா, சும்மா ஒரு தகவலுக்காக வேண்டி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஒரு தகவலுக்காக வேண்டி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னுடைய முதல் மருமகன் இருக்கிறால என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, அவங்களுடைய வீட்டுல போட்டாங்க. என்னுடைய 2வது மகனுடைய மனைவி இருக்கிறாங்களே இதெல்லாம் கொண்டு வந்தாங்க, சும்மா ஒரு தகவலுக்காக வேண்டி சொல்லிக்கிறேன். ஏன் உங்கள்ட்ட கேட்டாங்களா தகவலை? இப்படி எல்லாம் உள்பூச்சாக இப்படி கொண்டு வராங்க. அதெல்லாம் சொல்றது இல்ல. இத நீங்க உங்க பொண்ணுக்கு நீங்களாக நீங்க நகை போடத்தானே செய்வீங்க என்று இன்றைக்கு மறைமுகமாக அந்த விஷயம் இந்த எந்த அளவிற்கு சமுதாயத்தில் இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா, இருக்கிறவன் போட்டுருவாங்க, ஒண்ணுமே இல்லாத என்ன பண்ணுவான்? தன்னுடைய மகளை 2-3 பெண் குழந்தைகளை பெற்று வச்சிருக்கிறான், அவனுக்கு தானாக கொடுப்பதற்கு கூட அவனுக்கு வழி இல்லை. இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அப்ப சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு கரையாக இது இருக்குது? இதை எதிர்த்து அதற்கு எதிராக களம் இறங்க வேண்டியவர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா வாய் மூடி மௌனியாக இருக்கிறாங்க. அதுக்கு ஒத்து போறாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான விஷயமா இருக்குது. இன்றைக்கு இந்த சமூகத்துல ஒரு சாரார் கண்டுகொள்ளப்படாம இருக்கிறார். இன்னைக்கு இவ்வளவு 30 வயது ஆகியும் இன்றைக்கு ஏழை குமர்கள் இன்றைக்கு மனம் முடிக்கப்படாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த வரதட்சணை என்பது மிகப்பெரிய அளவுல ஒரு பாரதூரம் வளர்ந்திருக்கா இல்லையா?
அதோடு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய பெண்மணிகள் இருக்கிறாங்களே, அந்த 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 கேட்டகரியோட இந்த இளைஞர்கள் கவனமே செலுத்த மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணமா தடையா இருக்கிறது யாருன்னு சொன்னா பெற்றோர்கள் தான். நான் இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்று ஒரு பெண்மணி வந்திருக்கிறாங்க, அவங்கள திருமணம் பண்ண போற என்று அவருக்கு விருப்பம் இருந்தாலும் கூட அவங்களா திருமணம் பண்ணக்கூடாது. அவங்கெல்லாம் வந்து தமிழ் பொண்ணுங்க, இவங்க என்னமோ அரபு நாட்டிலிருந்து இறக்குமதி செஞ்ச ஒரு வகையரா மாதிரி தமிழ் பொண்ணுங்களா வேண்டாம் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நடுவரவர்களே ஒன்று கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படி சொன்னா, அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இருக்காது, அதுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கணுமா இல்லையா? எப்படி ஏழை குமர்கள் ஓரம் கட்டப்படுகிறார்களோ அதே மாதிரி இன்னைக்கு அந்த கேட்டகரி இன்னைக்கு வந்து ஓரம் கட்டப்படுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எல்லா வகையும் இன்னைக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வரதட்சணை விஷயத்திலும் இன்றைக்கு ஏராளமான குமர்கள் கரை சேராம இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணமாக முட்டுக்கட்டையாக இருப்பது, இந்த நபிவழி திருமணங்கள் நடைபெறுவதில் முட்டுக்கட்டையாக இருப்பது பெற்றோர்கள் தான் என்ற வாதத்தை நான் ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அருமையான கருத்தை மௌசின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எப்படி இளைய சமுதாயங்கள் ஒரு பக்கம் இருந்தா, முதியவர்கள் பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல கூடுதல் கவனம் எடுக்காம ஒட்டுமொத்தமான ஒரு விஷயத்தையும் செய்யறதே அவங்க தான். வரதட்சணை பேசுவது, மற்ற காரியங்களை செய்வது. ஒரு இஸ்லாத்திற்கு ஒரு பெண் வந்தால் கூட அதை மனம் முடிப்பதற்கு மனமில்லாமல் ஆக்குவதே பெற்றோர்கள் தான். அதற்கு பின்னணியிலும் கூட வரதட்சணை இருக்கிறது என்பதையெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. அடுத்ததாக ரஹீம் அவர்கள் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி வழி திருமணத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது இளைஞர்களே அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக நாங்கள் எங்கள் அணியின் சார்பாக பல கருத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வலுவாகவே இருக்குது. ஆமாம், அதில் நமக்கு வந்து சில பாயிண்ட்டுகளை தான் முன் வைக்கிறோம். பொதுவாக அவங்க பேசக்கூடியதுலேருந்து சென்ற அமர்வுலையும் வச்சோம், இப்பவும் நம்ம வந்து வைக்கிறோம். என்ன சொல்ல வரோம்னா, திருமணங்களிலே வந்து நபி வழிக்கு முரணாக இருக்கக்கூடிய பல அம்சங்களில் ஒன்று வரதட்சணை. இந்த வரதட்சணை என்கின்ற ஒன்றை பெற்றோர்கள் தான் வந்து முன்னெடுக்கிறாங்க. திருமண அவையில் உட்கார்ந்து என்னப்பா பேச வேண்டியதெல்லாம் பேசுங்க என்று கேட்கறது யாரு? இளைஞர்கள் கேட்குறாங்களா? இளம் பெண்கள் கேட்குற கல்யாணம் கொடுத்துட்டீங்களா? ஆமாம், கல்யாணம் பொண்ணு கேட்கல, மாப்பிள்ளை கேட்கல. யார் கேட்குறா அப்படின்னு சொன்னாக்கா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களோ அல்லது பெற்றோர்களோ சொல்லுவாங்களே, இந்த ஆலிம்சாக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு எல்லாம் பேசுறாங்க, பேசிட்டீங்களா? இவங்க தான் கேட்குறாங்க. அவங்க தரப்பு வாதத்தை சொல்கிறேன். இவங்க தான் கேட்குறாங்க, இவங்க தான் கை நீட்டி காசை வாங்குறாங்க, இவங்க தான் வந்து அதுக்குண்டான அதுக்கு பணம் பேசி முடித்தா நகையை பேசுகிறாங்க, மண்டபத்தை பேசுகிறாங்க, அந்த வரதட்சணைக்காக வந்து சோத்தை பற்றி பேசுகிறாங்க. எல்லாத்தையும் பேசுகிறது யார் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பெற்றோர்கள் தான் அப்படின்றது அவங்க தரப்பு வாதத்தை எடுத்து வச்சு, அப்போ நபி வழி திருமணத்திற்கு வந்து தடையாக இருப்பது பெற்றோர்கள் தானே அப்படின்ற வாதத்தை வைக்கிறாங்க. நம்ம திரும்பி திரும்பி ஒரு கருத்தை வந்து சொல்கிறோம், அதுக்கு பதில் சொல்லாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க. என்ன கருத்தை நம்ம வைக்கிறோம்னா, சரி அந்த நேரத்தில் அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்குறோம். அந்த பையன் என்ன பண்ணாரு, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? அது சரி, அந்த பையனுக்கு சுன்னத்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்கல்ல. சுன்னத்து கல்யாணம் 2 கல்யாணம் இருக்கு இஸ்லாமிய மரபுகளில். சுன்னத்து கல்யாணம்னு ஒண்ணு இருந்துச்சுல, அந்த சுன்னத்து கல்யாணத்தப்போ வந்து சில நபி வழி வந்து மீறப்பட்டிருக்கும். அதை வந்து இந்த பையன்கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா அவனுக்கே வந்து 3 வயசா இருந்திருக்கும், 4 வயசா இருந்திருக்கும். சுன்னத்து கல்யாணம் பண்றதுல ஏன் நபி வழி அடிப்படையில் வந்து மீறினீங்க அப்படிங்கிற கேள்வி அந்த பையனுக்கு வராது, வயசு கம்மி. இப்போ இந்த பையனுக்கு வயசு 22, 24 வயசு ஆகுது, சம்பாதிக்கிறான், சொந்த காலில் நிற்கிறான், ஐடியில் ஒர்க் பண்ணுறான், சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிறான், அறிவை கொண்டு திறமையை கொண்டு ஆற்றலை கொண்டு செயல்படக்கூடிய அளவுக்குண்டான எல்லா திறனையும் பெற்ற இவன் அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்ற ஒரு கேள்வியை நம்ம வைக்கிறோம், அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பெற்றோர்களே பெற்றோர்களே பெற்றோர்களேன்னு சொல்லி என்ன செய்ய என்னென்னலாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க நீ விட்டு கவனிச்சிங்கன்னா சம்பவங்களை சொல்றாங்க, நெகிழ் ஊட்டும் சம்பவங்கள், அப்புறம் வந்து எல்லாம் சொல்லிட்டு கடைசியில பெற்றோர்களே அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னாக்கா, அந்த சபையில வந்து மாப்பிள்ளை இருந்தார்லப்பா, அவர் மிச்சர் திண்டாரா, அவர் அங்க உட்காந்து காப்பி மட்டும் குடிச்சிட்டு இருந்தாரா, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வைக்கிறோம்னா, இவ்வளவு நேரம் காலையில இருந்து வந்து பல மணி நேரம் ஓடுது, அவங்க என்ன செஞ்சாங்கன்ற பத்தி சொல்றது இல்லை. அப்போ வந்து இது வந்து இவன் நார்மலா ஒரு மனிதன் சீர்திருத்த திருமணம் அப்படிங்கிறது சம்பந்தமாக இஸ்லாமிய மரபுகளையும் கடந்து சில பேர் பண்றாங்க.
இப்போ சீர்திருத்த திருமணம் பண்ணுவாங்க தெரியுமா, எளிய திருமணம், வரதட்சணை இல்லாத திருமணங்கிற இஸ்லாம் மட்டும் பேசல, வேற வேற கான்செப்ட்ல உள்ளவங்களும் எடுத்து வைக்கிறாங்க. அதை விட்டுருங்க தனியா. நபி வழி அடிப்படையில் திருமணம் சொன்னா நபி ஏத்தவனா இருக்கணும், அல்லாஹ்வை ஏத்தவனா இருக்கணும், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன் தான் முஸ்லீமு. அந்த இஸ்லாம் இவனுக்கு என்ன சொல்லுது, அந்த இளைஞனுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, இல்ல அந்த இளைஞன்லாம் என்ன செய்யறாங்கன்னாக்கா அவங்க அம்மா பேச்சு தான் கேட்பாங்க. அவங்க அம்மா என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாம் இவங்க டாமினேஷன் பண்றாங்க. அப்ப அப்பா அம்மா சொல்றதானே அவன் கேட்டாகணும்னு சொல்லி உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிறத இவங்க பேசுறாங்க. அந்த இளைஞனுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் விட அனைத்தையும் விட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்காத வரையில ஈமான் கொண்டவனா ஆக முடியாது. முதல்ல ஈமான் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா, முஸ்லீமாக இருந்தான் என்று சொன்னால் அவனுடைய கடமை அந்த இடத்துல என்ன? ஊரே கூடி நீங்க எல்லாருமே சேர்ந்து அந்த அநியாயத்தை பண்ணுங்க, வரதட்சணைங்கிறது நீங்க தான் செய்றீங்க, பெரியவர்கள் நீங்க தான் செய்றீங்கன்னு வைங்களேன். அந்த சம்பவத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் இவன்ட்ட இருக்கா இல்லையா? கையெழுத்து போட்டது யாரு தப்தர்ல? அவங்க அம்மா போட்டாங்களா, அவங்க அத்தா போட்டாங்களா, மத்தவங்க போட்டாங்களா, நீ போட்டியா? இளைஞர் இருக்கக்கூடிய இவன் பண்ணக்கூடிய எல்லா அநியாயத்துக்கும் ஒப்புக்கொண்டு நீ அந்த இடத்துல கையொப்பம் விட்டதுனால தான் கல்யாணம் நடந்துச்சு. உங்களை தான் கேட்கிறேன் நடுவர், கேள்வி வந்து நியாயமா இல்லையா? உனக்கு வந்து பிடிக்காத ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணா நீ வீட்டை விட்ட ஓடுறிய பொண்ணு, நீ விரும்பக்கூடிய ஒரு மணமகனை முடிச்சு வைக்கவில்லை. எவ்வளவு பெண்ணுங்க கல்யாண மண்டபத்துல இருந்து அந்த பெண்ணு என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, நான் விரும்பின மாப்பிள்ளையை விட்டு நீ என்ன சொல்ற நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக உன்னால ஓடவே முடியுதுன்னு சொன்னா, இறைவனுக்கு பிடிக்கல என்பதற்காக அந்த கல்யாணத்தை ஏன் அந்த பெண்ணால நிப்பாட்ட முடியல, இந்த ஆணால ஏன் நிப்பாட்ட முடியல? அப்ப செய்ய வேண்டிய எல்லா அநியாயத்துக்கும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா, நான் கேட்கிறேன், வரதட்சணைங்கிறவங்களை என்ன வாங்குறாங்க? வரதட்சணை அந்த அம்மாவுக்கு மூக்கு பிடிட்ட வாங்கினாங்களா? பெற்றோர்களுக்கு இல்லையா? இல்ல அந்த மாதிரி பல்ஸ் செட் வாங்கினாங்களா? இல்லையா. பல்சர் செட் வாங்கியிருக்காங்க. பல்சர் செட் அது யாரு ஓட்ட போறா? வித்தியாசமா இருக்கு. இவன் ஓட்டுறதுக்கு இவன் பல்சர் ஓட்டுறான், கார் இவன் ஓட்டுறான், அவன் பொண்டாட்டி வச்சு கூட்டி போறான். ஆமா, இவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறான், பாஸ்போர்ட்டுக்கு வாங்குறான், இவன் ஃபாரினுக்கு போக போறான். அந்த காசை வாங்கி இவங்களுக்கு தான் செலவு பண்றாங்க. வரதட்சணை பேரு பெற்றோர்கள் சொன்னா அனுபவிக்கிறதெல்லாம் இவனுக்கு தான். அப்ப கள்ள மௌனம் காத்துக்கொண்டு அந்த சபையில ஊமசாட்சியாக இருந்து கொண்டு எல்லா அநியாயத்தையும் அவர்களை செய்ய விட்டு எல்லா எஃப்ஐஆரையும் அவங்க மேல பதிவை போட்டு விட்டு இந்த ஊர் உலகத்துல வேணா மேடையில உட்கார்ந்து நம்ம பேசி தப்பிச்சுக்கலாமே ஒழிய, ஒரு முஸ்லீமாக மூமினாக இருந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நீங்க வந்து இந்த டிபேட்டை வந்து ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்துல பாருங்க. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நாளைக்கு மறுமையில அந்த இளைஞன் தப்பிக்க முடியுமா? அதான் நம்முடைய கேள்வி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தகப்பன் இடத்திலிருந்து நம்ம முன்னாடி வச்சோம்ல, அந்த தகப்பன் வந்து இணை வைப்புக்கு அழைக்கும் போது வீட்டை விட்டு வெளியேறினாரா இல்லையா? அந்த மாதிரி அந்த திருமணத்தினுடைய எல்லா அனாச்சாரங்களை விட்டு நான் வெளியேறுகின்றேன் ஒரு இளைஞன் வெளியே வந்தான் என்று சொன்னால், நபி வழி அடிப்படையில் திருமணம் நடக்குமா இல்லையா? வாங்காத ஒரு திருமணம் நடந்ததா இல்லையா? நான் சொல்றேன், தௌஹீது மரபுகள்ல லட்சக்கணக்கான திருமணங்கள் நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்காது. இளைஞர்கள் காரணமா யார் காரணம்? இளைஞர்கள் காரணம். அப்ப நடக்காத திருமணங்களுக்கு யார் காரணம்? இன்னும் நடக்க வேண்டிய கோடிக்கணக்கான திருமணங்களுக்கு யார் காரணம்? அந்த மாதிரி முன் வராத இளைஞர்கள் தான் காரணம். எனவே வரதட்சணை போன்ற நபி வழிக்கு முரணான மனித நேயத்துக்கு எதிரான இந்த கொடுமைகள் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு இளைஞர்கள் என்ன செய்யணும்? அவர் சீர்திருத்தத்தை மேற்கொண்டு இளைஞர்கள் முன்வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அநியாயங்கள் வந்து ஒழிக்கப்படும் அப்படிங்கறத ஆணித்தரமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நல்ல அருமையான கருத்தை அப்துல் ரஹீம் அவர்கள் ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இளைஞர்கள் என்னையா இளைஞர்னா என்ன? மாற்றத்தை உருவாக்கணும்ல. ஒரு மாற்றத்தையும் போன காலம் அவங்க அதை அநியாயம் பண்ணாங்க, இது அநியாயம் பண்ணாங்க. இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், அதுன்னு சொல்லிக்கிட்டாப்புல. சொன்னதெல்லாம் உண்மைத்தான். அந்த உண்மைக்கு நீ வந்து என்ன பண்ணுன, நீ செய்த காரியம் என்ன? இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மார்க்கம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதை செய்யாமல் இருந்தால் நீ என்ன இளைஞன்? நீ என்ன உலகத்தில் மாற்றத்தை உருவாக்குவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று இளைஞனுடைய மீது உள்ள குற்றச்சாட்டை வலுவான முறையில் ரஹீம் அவர்கள் வைத்திருக்கிறாங்க. அடுத்ததாக முகமது. அதாவது இந்த தலைப்பு என்னங்கிறத கொஞ்சம் ஆழமா நம்ம இதுல சிந்திச்சு பார்க்கணும். இதை நம்ம சும்மா தமாஸ் சொல்லலை. இளைஞர்கள் அப்படிங்கிறதும் பெற்றோர்கள்ங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க.
இதுல தடையாக இருப்பது யார்? அதான் முதல் கேள்வி. அதாவது நபி வழி திருமணங்கள் நடப்பதற்கு தடை யார்? இளைஞர்கள் தடையா, பெற்றோர்கள் தடையா? பாறாங்கல் மாதிரி இருக்கிறது யாரு? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இளைஞர்கள், இப்போ எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் இளைஞர்கள் குறித்து சொன்ன செய்திகள் என்னன்னு கேட்டா, பெற்றோர்கள் தடையாக பெருங்கல்லாக இருக்கிறாங்க, நாங்க உளிய வச்சு கொத்திட்டு இருக்கோங்கிறாங்க. அதை நம்ம மறுக்கவே இல்லை. தடை யார்? அந்த கல் யாருன்னு தான் கேட்கிறோம். கல் இளைஞர்களா, பெற்றோர்களா? அதான் கேள்வி. பெற்றோர்கள் தான் தடையாக இருக்கிறார்கள், இளைஞர்கள் தடையா இருக்கல. நாங்க வீரியமா இருக்கிறோம், நாங்க உடைக்கிறோம், நாங்க நினைச்சு அதை சரி செஞ்சிருவோம். இளமை காலங்கள்ல ஒரு காலங்கள்ல இருந்து வரதட்சணை வாங்க மாட்டோம்னு சொல்லி எதிர்த்து போராடி இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் அல்லாஹ்வுடைய கிருபையினால வரதட்சணை வாங்க மாட்டோம் அப்படிங்கிற முடிவுல இருந்தாங்கன்னா, அந்த முடிவை எதை நோக்கி, எந்த பாறாங்கல்லை நோக்கி அவங்க இடிக்கிறாங்கிறது தான் கேள்வி. அந்த பாறாங்கல் முழுமையாக இடிக்கப்பட்டு விட்டதா, சரி செய்யப்பட்டு விட்டதா, அல்லது பாறாங்கல் இன்னும் பெருசா இருக்கா? அப்போ பெற்றோர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பெருந்தடையாக இருக்கிறார்கள், சாதாரண தடையாக இருக்கல. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன பாவத்திற்காக அவள் கொலை செய்யப்பட்டாள் அப்படின்னு விசாரிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இறைவன் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான். அப்ப என்ன பாவத்துக்காக கொலை செய்யப்படுறா? வரதட்சணைன்னு ஒண்ணு வாங்கப்படுகிறது. அது பின்னொரு காலத்துல சமுதாயத்தால, அதாவது நம்ம பிள்ளை வளர்ந்து பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே மூஞ்சி கருக்குது, அவனுக்கு கருக்கு. ஆம்பளை பிள்ளை பிறந்தா கருக்குதா? அவன் ஏன் யாரை கண்டு பயப்படுறான்? பெண் பிள்ளை பிறந்தால் முகம் கருக்குதுன்னா யாரை கண்டு அவனுக்கு கருக்குது? சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்களால, அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களால. அவன் யார்கிட்ட சம்பந்தம் பண்ண இருக்கிறானோ அதனுடைய நிகழ்வுகளை, இதுகளை கண்டுதான் பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே அந்த மூஞ்சி கருக்கிறதும் அந்த அவனும் ஒரு பெற்றோர் தான். அந்த மூஞ்சி கருக்குது பாருங்க, அவன் இளமையான ஆள் இல்ல, பெற்றோர் தானே, அவனும் ஒரு பெற்றோர். என்ன பாவத்துக்காக கொலை செய்யப்பட்டால் கொலை செஞ்சவனும் ஒரு பெற்றோர் தான். அவன் என்னத்துக்கு கொலை செய்யறான்னா, இன்னொரு பெற்றோர்கிட்ட போய் நம்ம நிக்க கூடாது, கூனி குறுகி போய் நிக்க கூடாது, பதில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன செய்யறான்? பயப்படுறான். இவன் பயப்படுறான். எதை கண்டு பயப்படுகிறான்? ஒரு பெற்றோர் சமூகத்தை கண்டுதான் பயப்படுறான். ஊர்ல உள்ளவன் சேர்ந்து எல்லாம் கூடி எல்லாம் வரதட்சணை வாங்கி கொடுப்பாங்க, எல்லாம் பெரிய ஆட்கள் தான். எல்லாம் கிடா கணக்கில் இருக்கக்கூடிய பல சமுதாயங்களை கண்டு, பெரிய 4-5 திருமணங்களை செஞ்சு வயசான அந்த சமூகத்தை கண்டு, அந்த பெற்றோர்களை கண்டு, அவங்க பண்ணி பண்ணது இப்படியான ஒரு குரூப்புகளை கண்டுதான், சமூகத்தை கண்டுதான் அவன் குழந்தையை கொலை செய்கிறான். அல்லாஹ் சொல்றான, நற்செய்தி சொல்லப்பட்டால் அந்த நற்செய்தி கூட அவனுக்கு கடுப்பா இருக்குன்னு சொன்னா சிசுல கொலை செய்யறான். அது செய்யறது யாரு? ஒரு பெற்றோர் தான். யாருக்காக செய்யறான்? இன்னொரு பெற்றோர் போய் நிக்க கூடாதுங்கிறதுக்காக. அப்ப தடைக்கல். இங்க கேள்வி என்ன? நீங்க எதிர தரப்பில் இருக்கக்கூடிய வாதங்களை மறுத்து, இங்க யாரும் ஒரு ஆள் நாங்க பேச கிடையாது, மறுக்கக்கூடிய நபர்களும் கிடையாது. அங்கே சொல்லப்படக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீசுகள் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம. அப்போ நீங்க அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், நீங்க என்ன சொல்றீங்க? இளைஞர்கள் நினைத்தால் அதை செய்து விடலாம். இதோ அந்த இடத்துல இளைஞர்கள் அதை செய்யவில்லையா? அதைத்தான் நம்மளும் சொல்றோம். தடைக்கல் யார்? தடைக்கல் அந்த இளைஞர் யாரை எதிர்த்து? ஒரு உடம்பு இருக்கிறது, அதுல குழாய் இருக்கிறது, அதுல கொழுப்பு அடைச்சுக்கிறதுன்னு சொன்னா அந்த கொழுப்பு எது நம்ம பேசிட்டு இருக்கிறோம்? அது டாக்டர் எடுத்து குத்தினாரே, டாக்டர் தான் அந்த ஆபரேஷனை சரி செய்தார், அது கேள்வி இல்லை. அந்த கொழுப்பு யார்? அதுதான் அங்கே கேள்வி. அப்ப இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நிச்சயமாக பெருந்தடையாக வரதட்சணைக்கு இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் 4 விஷயத்தை சொல்றாங்க. 4 விஷயம். அதுல நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. அதுல ஒண்ணு பொருளாதாரம், ஒண்ணு அழகு, அதே போல சமுதாய அந்தஸ்து, மார்க்கம். இதுல ஒரு பெண் பார்க்கக்கூடிய நிகழ்வு நடக்கக்கூடிய நேரத்துல இளைஞராக இருக்கக்கூடியவர்கள், நான் சொல்றது சதவீதத்துல அதிகமானவர்களை நம்ம பேசுறோம், குறைவானவர்களை பேசல. குறைவானவன் பொருளாதாரத்தையும் பார்ப்பான், வேற விஷயத்தையும் பார்ப்பான், சமுதாய அந்தஸ்தெல்லாம் பார்ப்பான். அதிகமான இளைஞர்கள் எதை? 2 தான் பார்ப்பார்கள். என்ன பார்ப்பான்? போனோன்னு பொண்ணு நல்லா இருக்கா? எல்லாரும் அந்த இளமை பருவத்தை தாண்டி தானே வந்தோம். இப்ப அதிகமான இளைஞர்கள் ஒரு பெண்ணு பார்க்கக்கூடிய நிகழ்வுகள்ல எப்படி நடந்துக்கிடுவாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னது சொல்றேன். 2 விஷயங்கள் தான் பெரும்பாலும் பார்ப்பாங்க. ஒன்னு அழகு, இன்னொன்னு அந்த மார்க்க இருக்கான்னு பார்ப்பாங்க. மீதி 2ஐயும் யார் பார்க்கிறார்கள்?
இப்போ இந்த மீதி 2 தானே ரசூல்லா தடுக்கிறாங்க. அழகு கூட அவங்க ஏற்கனவே சொல்லி காட்டின மாதிரி உனக்கு பிடிச்சிருக்கான்னு கூட பாருப்பா, வேண்டாம்னா மறுத்தேன்னு சொல்றாங்க. அழகு கூட மார்க்கத்திற்கு அடுத்து அது ஒரு மனிதனுடைய ஒப்புதலுக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அந்த 2ஐயும் இளைஞர்கள் பார்க்கிறார்கள். மீது 2ஐயும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அது இளைஞர்கள் பார்க்கக்கூடிய 1-2 பேர் பார்க்கிறாங்க, அதிசயமா நடக்குது, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு செய்தி, அதெல்லாம் நம்முடைய பேச்சினுடைய நோக்கம். பெரும்பாலானவர்கள், அதிகமானவர்கள் ஒரு சமூகத்தில் இந்த 2 விஷயத்தை, பொருளாதாரத்தையும் அதே போல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குலபெருமையும் பார்க்கறாங்களா இல்லையா? எந்த அளவுக்குன்னு கேட்டா, இப்போ நீங்க ஒரு சில இளைஞர்கள் நாகர்கோவில் சைடுல நான் வரதட்சணையே வாங்க மாட்டேன், இப்ப நம்ம தௌஹீத் ஜமாத்தினுடைய எழுச்சி, பேருரைகள், குர்ஆன் வசனங்கள் இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த காலகட்டங்கள், இது ஆரம்ப காலகட்டத்தில் இதுகளை பார்த்து ஆணை பெற்றவர்களும் பெற்றோர் தான், பெண்ணை பெற்றவர்களும் பெற்றோர் தானே. அந்த பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவனுக்கு நான் பொண்ணை கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டானா? ஏன்னா இவன் ஆண்மை இல்லாதவன், வரதட்சணை வாங்க மாட்டான்ல, பெற்றோரா இருக்கான் பாருங்க, பெற்றோராக இருக்கிறான், பெண் பிள்ளையை பெற்றிருக்கிறான். அவனும் பெண் பிள்ளையை பெற்றிருந்தாலும் அவன் யார் தான்? அவன் பெற்றோர் லிஸ்ட்ல தானே வர்றான். கடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, வீடை வித்து, சொத்தை வித்து அவன் கொடுக்கறத குலபெருமையா நினைக்கிறான். இது இளைஞர்கள் நினைக்கிறார்களா, பெற்றோர்கள் அதிகமா நினைக்கிறார்களா? இந்த ஆபரேஷன் பெரிய அளவுல சக்சஸ் பண்ணணும், நபி வழிக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை சரி செய்யணும் சொன்னா, இதுல பெரிய அளவுல பெற்றோர்கள் என்னவா இருக்கிறாங்க? தடைக்கல்லாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த வரதட்சணைங்கிற கொடுமை இருக்கு பாருங்க, இது சாதாரண ஒரு பாதிப்பு இல்ல. அதாவது வரதட்சணை வாங்கும் போது வாங்கிடுறாங்க, ஒரு 5 பவுன் குறைச்சிட்டாங்கன்னு வைங்க, பேசி முடிஞ்சு போச்சு, ஒரு 5 பவுன் குறைச்சிட்டாங்க. அவன் நிம்மதியா வாழ முடியுமா? அவன் கூட அந்த வீட்டில் வாழக்கூடிய நேரத்திலே பெற்றோர்கள் வாழ விடுகிறார்களா? என்ன சொல்லுவாங்க? பேசின மாதிரி போட்டானோ அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தன்னுடைய மகன், அவங்களுடைய சம்பந்தியக்காரர்கள் வந்தாங்கன்னா முகம் அப்படியே மலர்ச்சி அடையும். அதே மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி அந்த பெண் வீட்டுக்காரங்க இருக்காங்க பாருங்க, மகனுடைய மகள், அதுல வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அந்த முகங்கள்லாம் மாறும். ஏன் மாறுது? அவ என்னப்பா என்னத்தை கொடுத்து கட்டி கொடுத்துட்டா, 5 பவுன் போட்டா, 10 பவுன் போட்டா, சொல்லி சொல்லி குத்தி குத்தி காட்டக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்கிறதா இல்லையா? இது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம். அது என்ன பெற்றோர்னு கேட்கிறான். அந்த பெற்றோருக்கு நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய தூது சொல்றாங்களா இல்லையா? ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். உங்களுடைய பிள்ளைக்கு யாருங்க பொறுப்பாளி? கையெழுத்து போட்டது யாரு? ஒரு பேச்சு சொல்ற, அவங்க சொல்றதுக்காக சொல்லல, கையெழுத்து போட்டது மாப்பிள்ளைங்கிறது தெரியாம எல்லாரும் இருப்பாங்க. பிரச்சனை அதான் இல்லையா? அது கூட அவர் போடலன்னா அவர் பெற்றோரை உட்காந்து போடுவாரு. திருமண விஷயத்தில் கையெழுத்து போடுவது அவருடைய வேலைதான். இங்க தடைக்கல் எது என்பதுதான் பேச்சு. அவர் என்ன செய்யறாருன்னா, பெற்றோராக இருந்து கொண்டு தடைக்கல்லாக, சாதாரண தடைக்கல்லா இல்ல, சம்பந்தம் பண்றதுல இருந்து கடைசி வரைக்கும் எண்ணத்தை கொண்டு வந்த கேலி செய்யறதுல இருந்து, கட்டல் வந்துச்சா, பீரோல் வந்துச்சா என்று நோயினை செய்வதிலிருந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தொல்லை கொடுப்பது என்பது பெற்றோர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதை எடுத்து இன்னும் நம்முடைய மார்க்க விஷயத்தில் நம்முடைய பிரச்சாரங்கள், இது மாதிரியான சபைகள் மூலமாக அந்த தரப்பினுடைய கருத்துக்களும் மிக ஆரோக்கியமான கருத்துக்கள், அந்த கருத்துக்களும் இன்னும் மக்களுக்கு நல்லபடியாக சென்று சமூகத்தில் இன்னும் மாற்றங்கள் வரணுங்கிறது தான் எங்கள் தரப்பினுடைய வாதமாக இருக்கிறது. அதாவது பெற்றோர்கள் பெரிய அளவுல பங்களிப்பு இருக்குது. எந்த அளவுக்கு சொன்னால், மறுமையில அல்லாஹ் கேள்வி கேட்பான், என்ன காரணத்திற்காக பெண் குழந்தை கொல்லப்பட்டால். ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே முகம் கருத்து விடுகிறதுங்கிறான் குர்ஆனுடைய வசனம். சொன்னா அவர்களுக்கு பெண் குழந்தை பற்றி ஒரு நற்செய்தி கூறப்பட்டால் அவர்களுடைய முகம் கருத்து விடுது. அதே பெண் குழந்தை பிறந்தால் முகம் கருத்து விடுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை, அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது? வரதட்சணை இருக்கிறது. சமூகம் அது மாதிரிதான் கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொல்லி பெற்றோர்களுக்கும் பெரிய அளவுல பங்களிப்பு இருக்கிறது. அது மாத்திரம் அல்லாமல் திருமணத்துக்கு பிறகு என்ன செய்வான்? சும்மாவே இருக்க மாட்டான், தொடர்ந்து என்ன செய்வான்? ஒவ்வொரு டென்ஷன் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது நகை இல்லையா, இது இல்லையா, அது இல்லையா, அது குறை, இது குறை, இது குறைன்னு சொல்லி வரும்போது அது எல்லாம் கணவனோட பெற்றோர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தையும் நினைச்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க.